வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீக் நமக்கு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா யூஎஸோடைய இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக ஹையர் ஆகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி உண்டு. ஃபோர்காஸ்ட்டில் அவங்க கம்மியாக எதிர்பார்க்குறாங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதனால என்ன ஆகும்? ஆயில் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஆயில் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இது யூஎஸ்க்கு பாசிட்டிவாக அமைஞ்சாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுக்கான ஒரு சோர்ஸை இந்த இடத்துல காட்டுது. ஸோ அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இவங்க இங்கே ஏற்றினாங்கன்னா அது ஒரு இம்பேக்டாக அமையறதுக்கு சான்சஸ் இருக்கும். ரைட். ஸோ முக்கியமான நியூஸ் அப்படின்னா நமக்கு இதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபெட் சேர்மனுடைய டெஸ்டிஃபை 2 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸோடைய நியூஸ்னு பெருசாக கிடையாது. ஓகே, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணனால ஜியோ பாலிட்டிக் நியூஸஸ் தான் நம்மளை சுற்றி இருக்கும். ஸோ அதுக்கு மார்க்கெட்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸ் ஒன் மோர் ஹைக் இருக்குது, அவ்வளோதான். இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம், பட் இப்படி போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து விழுந்தால் மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ இந்த ஏரியாவுக்கு வரும்போது திருப்பி ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ இது முடிஞ்சிட்டு மார்க்கெட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக மார்க்கெட் கீழே இறங்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நமக்கு எனி ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஷார்ட் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். செல் ஆகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி தெரியுது. ஒரு ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் அப்படி இறங்கினாலும் ஒரு சின்னதாக ஹைக் போகலாம், போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா நமக்கு இங்கே இந்த ஃப்ளோ பிரேக் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் அதுக்கப்புறம் நம்ம செல்லை பற்றி யோசிக்கலாம். ஸோ மண்டே மார்க்கெட்டில் பெரிய நியூஸஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒன் மோர் ஹைக் வந்தால் மார்க்கெட் இதோட கம்ப்ளீட் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் மெத்தடுக்குள்ளே வரதுக்கு சான்சஸ் உண்டு. யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பை செட்டப், எனி பை செட்டப் நம்ம பை தான் ட்ரை பண்ணோம். ஸோ என்னென்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் நியூஸ் இருக்கனால ஒரு சின்னதாக ஒரு ஃபால் வந்தாலும் மார்க்கெட் மேலே தான் புஷ் பண்ணும். பை சைடுக்கு தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஒரு 4 ஹவர் சார்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்ஷன் மோடில் மார்க்கெட் இருக்குது. ரைட்டுங்களா? பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுல அது கிடையாது. ப்ரைஸ் ஒரு ட்ராப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்டு இருக்கு, பட் பை அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரே ஒரு சின்ன ட்ராப் மார்க்கெட் திருப்பி மேலே போகும். ஸோ எனி பை செட்டப் பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. இல்லைங்க இந்த லோவே மார்க்கெட் பிரேக் பண்ணுற மாதிரி தெரியுது, திருப்பி மார்க்கெட் அக்ரஸிவாக பை சைடு தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ பை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் செல் இருந்தால் எடுத்துக்கோங்க, பட் டார்கெட்டை டைட்டாக வச்சுக்கோங்க. லாங்கில் கொஞ்சம் பெருசாக டார்கெட் எதிர்பார்க்குறேன்னா நீங்கள் பை சைடில் தான் எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போய் இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் மீட் பண்ணியிருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் நடக்கும், அதாவது சின்னதாக ஒரு ஷார்ட் கரெக்ஷன் தென் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இந்த லோ பிரேக் ஆவானா அப்படின்னா அதுக்கு சான்சஸ் கம்மி. இது மல்டிபிள் சப்போர்ட், இது உடைக்க மாட்டான். மேக்ஸிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா 1.3290 ஆர் 1.3300 இந்த மாதிரி இடங்கள்ல தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு ஷார்ட் ஃபால் இருக்கும், இங்கே எடுக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் டிகே ஆச்சு அப்படின்னா கீழே மார்க்கெட் பை எடுத்துரும். ஸோ இந்த ஏரியாவில் நம்ம பை எதிர்பார்க்கலாம். இது ஒரு பெரிய டார்கெட் இருக்காது. மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணுற அளவு இவ்வளோதான் நம்ம டார்கெட்டை எதிர்பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக அமையும். ஸோ இங்கேருந்து போன மார்க்கெட் கீழே இங்கேருந்து இப்போ கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நிற்கிது. ரைட். ஸோ அப்போ என்ன ஆகும்? இங்கேருந்து ப்ரைஸ் ஒன் மோர் ஹைக் போயிட்டு தென் மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்னாக மார்க்கெட் அமையும். இங்கேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டேர்னிங், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக நமக்கு நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் தெரியுது. ஸோ அதுக்கான ஒரு கரெக்ஷன் பையை மார்க்கெட் எடுக்கும். இது ட்ரெண்டிங் பை கிடையாது, கரெக்ஷன் பை எதிர்பார்க்கலாம். இந்த ஏரியாவில் மார்க்கெட் ட்ராப் ஆகும். அதுக்கு இந்த வீக் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபால் கொடுத்துட்டு மார்க்கெட் நல்லா ஹையராக புஷ் பண்ணும். பை செட்டப் கிடைத்தா எடுத்துக்க
ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து இங்கே ரேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து சப்போர்ட் லெவல். ஓகே, இது வந்து சப்போர்ட் லெவல், இது வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ நம்ம சப்போர்ட் லெவலில் இருக்கிற காரணத்தினால மார்க்கெட் இங்கே புஷ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ண ட்ரை பண்ணும். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹைஸை நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. இங்கேருந்து நம்ம மார்க்கெட் வந்து ரீசனபிளாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பார்ட் வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒவ்வொரு ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் ஆகிட்டே இருக்கு. அதனால இந்த ஹை அப்படிங்கிறது கம்ப்ரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால இங்கே பை எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இதே ஒரு டே சார்ட் எடுத்து பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இந்த சேனலுடைய டாப் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பை கிடச்சிச்சின்னா நீங்கள் மார்க்கெட் கீழே கரெக்ஷன் வந்துட்டு பை கிடச்சிச்சு அப்படின்னா எடுங்க. செல் போகலாம், செல் வந்து இன்னொரு முறை அப்படி கீழே வந்துட்டும் போகலாம். செல் போனால் ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கணும். டார்கெட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கணும். தென் உங்களுக்கு பை செட்டப் கிடைக்கும் போது டார்கெட்டை கொஞ்சம் வைடராக வச்சு ப்ராஃபிட் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். யூஎஸ்டி கேட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து மார்க்கெட் நிற்கிது வீக்கில். ஸோ இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது நமக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ கரெக்ஷன் இங்கே வரணும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ்க்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் இங்கே டேர்ன் ஆகுது. ஸோ லைட்டாக ஈக்குவலைஸ்டு வந்தால் நீங்கள் செல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் மேலே போகும். எப்படி நம்ம வந்து யூஎஸ்டி கேட், யூஎஸ்டி செஃப், யூஎஸ்டி ஜப்பான் இது மூணையுமே வந்து நீங்கள் வந்து டாலர் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணிக்கலாம். டாலர் இண்டெக்ஸில் ஒரு ஹைக் போயிட்டு மார்க்கெட் ட்ராப் ஆகிற மாதிரி இங்கேயும் அது நடக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பானும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மோடில் தான் நிற்குது. மார்க்கெட்னால போக முடியல, ஒரு ஷார்ட் ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தான் வரும். ரொம்ப வந்து ப்ரைஸ் வந்து கீழேலாம் வருமா அப்படின்னா கொஸ்டின் வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மி, அதுக்கான சான்சஸ் கம்மி. 158 வரைக்கும் ஒரு ட்ராப் தெரியுது. அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் அங்கேயே சப்ஸ்டெயின் ஆகி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நம்ம செல் போனோம்னா 155க்கு கீழே தான் மார்க்கெட் வந்து செல் செட்டப்பே நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கரெக்ஷன் செல்லாக தான் வரப்போகுது. செஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு வீக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருந்தது. ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதே ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் மாதிரியே ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதனால ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ப்ரைஸ் மேலே போகும். ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ ஸ்விங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே தான் புஷ் பண்ணும். அதனால செல் செட்டப் தான் நம்ம எடுக்கணும். பை ஆகும். ஸோ அது வந்து மேலே போனால் கூட நம்ம செல் செட்டப் எடுத்தோம்னா கொஞ்சம் டார்கெட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் நிற்கிது. ஸோ மேக்சிமம் இது வந்து நடக்கலாமா அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நடக்காது. நடந்தாலும் ஒருவேளை மார்க்கெட் கீழே வந்தாலும் இம்மிடியட்டாக மார்க்கெட் வந்து இந்த டாப்புக்கு மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, செல் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, பை செட்டப்க்கு மார்க்கெட் வந்து ரெடி ஆகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு க்ளூ. ஓகே, அதனால எனி பை செட்டப் நம்ம பை தான் ட்ரை பண்ணணும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து கீழே வரும், பட் ஆனால் பெரிய லெவலில் கீழே வருமா அப்படிங்கிறது டவுட் தான். நெக்ஸ்ட் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 டிரைவ் பேட்டர்ன். ஓகே, 3 முறை மார்க்கெட் டச் பண்ணி இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நமக்கு ஒரு பூம் கொடுக்கணும். இது 4300 அல்லது 4420 வரைக்கும் இந்த மார்க்கெட் மூவ் ஆகும். 4500 பிரேக் பண்ணிட்டா ஓகே, 500 or 550 அந்த லெவல்ஸை மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைட் போக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்போ தான் எடுத்துக்க முடியும். இது வரைக்கும் நடக்கிறது கரெக்ஷன். ஸோ இங்கே போனதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணுன்னா இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, அது வந்து 3600க்கு சான்சஸ் உண்டு இங்கே போயிட்டா. இங்கே போகாமல் இப்போ செல் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகாமல் இங்கேருந்தே நேராக கீழே வந்தால் பெருசாக போகாது. திருப்பி அந்த ஹைக்குக்கு மார்க்கெட் வந்து போக ஆரம்பிச்சிடும். இதே நமக்கு 4300லையோ அல்லது 4420 ஆர் 470க்குள்ள மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தால் நமக்கு அடுத்த 4600 நம்ம எதிர்பார்க்கலாம்.
டைரக்டா கீழே வந்தா வாய்ப்பு இம்மிடியட்டா மார்க்கெட் மேலே போகும். இந்த 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 விஷயத்த நீங்க நல்லா கிளீனா புரிஞ்சுக்கணும். எங்க கீழே வராது, நீங்க கீழே வந்துருச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. கீழே சொல்றதுக்கு அர்த்தம் வந்து டைரக்டா பிரைஸ் கீழே வந்தா இதுவே சப்போர்ட் லெவலா இதே மாதிரி ஒரு ரிஜெக்ஷன்ல மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், திருப்பி ஹையருக்கு போயிடும். இதே 4300க்கோ அல்லது மார்க்கெட் 4420 ஆர் 450 லெவல், இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல மார்க்கெட் போயிட்டு கீழே இறங்கினால் நமக்கு அப்பதான் 3600 லெவல்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். அது இங்க எடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி. இதே 4500யோ அல்லது 4550க்கு மேல மார்க்கெட் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் மேல புஷ் பண்றதுக்கு ரெடி ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி 3300 வருமா, 3600 வருமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிரும். ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் சான்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டிங் அப்சைட் இதே ரேஞ்சை கிரியேட் பண்ணி மார்க்கெட் அப்சைடுக்குள்ள தான் இருக்க ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனி பை செட்டப் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம பை ட்ரை பண்ணணும். ஃப்ரைடே வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருந்தது. ஸோ இங்கே மார்க்கெட் வந்து சப்ஸ்டெயின் ஆகி கீழே வந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ப்ரைஸ் வந்து ஒரு 4100க்கு கீழே வந்துட்டு ஒரு 90 ஆர் 85ல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் நம்ம மேலே போகலாம். இது முக்கியமான சப்போர்ட் லெவல். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் தாண்டணும். அப்போ 4140 அப்படிங்கிற லெவலை ஸ்ட்ராங்காக மார்க்கெட் ஹோல்ட் பண்ணால் ப்ரைஸ் வந்து நல்லாவே அப்சைடில் மூவ்மெண்ட் நடக்கும். 4300 வரைக்கும் ட்ரையல் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். கூட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இது 3 டிரைவாக நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ரைட். அப்போ மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ரேஞ்ச் மாதிரி. இதை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணி தூக்குச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ஹை 200 பிரேக் பண்ணிட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து ஃப்ளோ வந்து 4300 வரைக்கும் போக சான்சஸ் உண்டு. ஸோ இங்கே மேக்ஸிமம் இப்போதைக்கு நம்ம பை செட்டப் தான் இருக்கு. செல் செட்டப் அப்படிங்கிறது பெருசாக தெரியல. பட் ஜியோ பாலிட்டிக்கை பேஸ் பண்ணுறதுனால ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். சடனாக மார்க்கெட் கீழே வந்துட்டாலும் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த வியூ வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நாங்கள் மண்டே மார்க்கெட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக பண்ணுறோன்னு சொல்லலை, தேவைப்பட்டால் அந்த மூமெண்ட் அப்சைட்ல இருந்தால் அதை அப்படியே நாங்கள் ட்ரையல் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். இதே கீழே வந்துட்டா நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத நாங்கள் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அல்லது டெலகிராமில் அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவனும் ஒரு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து சப்ஸ்டெயின் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த டாப் ரெசிஸ்டன்ஸை போய் டெஸ்ட் பண்ணும். அதுக்கு மேலே கொஞ்சம் மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப பெருசாக போகுமா அப்படின்னா கோல்டு அளவு போகாது. சில்வர் வந்து கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே தான் சப்ஸ்டெயின் ஆகி நிற்க போகுது. கோல்டு நல்லா ரைஸ் ஆகும், சில்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ட்ராப் ஆனால் சில்வர் நல்லா ட்ராப் ஆகும், கோல்டு கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராப் ஆகும். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் வீக் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒன் மோர் ஃபால் கொடுக்கணும். இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் மேலே போயிட்டு மார்க்கெட் ட்ராப் அப்படிங்கிறது நடக்கும். இது வந்து கரெக்ஷனாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு டே ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேவ் ஸ்ட்ரக்சர் எடுக்கும்போது 1 2 3 4 அண்ட் 5 முடிஞ்சிருக்கு. அதனால ABC போயிட்டு ப்ரைஸ் ட்ராப் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். எனி மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹையர் போயிட்டு எனி செல் செட்டப் நம்ம வந்து செல் ட்ரை பண்ணோம். பை அப்படிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த மார்க்கெட் வந்து 56,000 கீழேயோ அல்லது அதுக்கு கீழே வந்தால் 45 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 56 வந்ததுக்கு அப்புறம் பை செட்டப் கிடச்சிச்சின்னா நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ரைட். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ண போகுது, கண்டிப்பாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஆல்மோஸ்ட் மூடிட்டாங்க. ஸோ அதனால ஒரு புஷ் அப்படிங்கிறது கிடைக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 82 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓகே, ஒரு 78க்கு மேலே 82 வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் இங்கேருந்து திருப்பி ஃபாலோ ஆகலாம். ஏன், அதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஆல்மோஸ்ட் மூடிட்டாங்க, அப்புறம் ஏன் மார்க்கெட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே திருப்பி வந்து ஏதாவது ஒரு டீல் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அது நடந்ததுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிரும். ஓகேங்களா? ஆயில் வந்து அவ்வளோ 85 ஆர் $90 மேலே கண்டிப்பாக கொண்டு போக மாட்டாங்க. இது கொண்டு போனால் யூஎஸ்க்குமே இது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்.
அதுக்குள்ளே திருப்பி ஒரு புஷ் பண்ணி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து செல் தான் பண்ணும். ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் புஷ் பண்ணும். மண்டே மார்க்கெட்டில் அல்லது டியூஸ்டே மார்க்கெட்டில் ஒரு புஷ் பண்ணிச்சு அப்படின்னா திருப்பி மார்க்கெட் செல் தான் கிடைக்கும். ஸோ எனி செல் செட்டப் நீங்கள் நிஃப்டியில் செல் ட்ரை பண்ணுங்கள். பை அப்படிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து பை சைடுக்கு சான்ஸ் இல்லை. அதே மாதிரி ஐஎன்ஆர் வீக்கர் ஆகிட்டே இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் நமக்கு வந்து நிஃப்டியில் ஒரு ட்ராப்பை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீக் பார்க்கலாம். இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆயிடுச்சு, 23,800 பிரேக் ஆயிடுச்சுன்னா இன்னும் மார்க்கெட் நல்லாவே ஃபால் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.